அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. சீட் இல்லையா? முத நம்பர் கடை யாருக்குப்பா வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு. ஓ, நம்ம கண்ணபுர நாயக்கு முத கடை. 10வது கடை யாருக்கு வந்திருக்குப்பா? அண்ணா 10 என்னோடதுண்ணே. ஓ, 10வது கடை நம்ம குமர தம்பிக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான்பா. அவங்க கடையை ரெடி பண்ணி வியாபாரத்தை ஆரம்பிக்குப்பா. போங்க. சரிண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அண்ணா ஆனந்திக்கு சீட் இல்லண்ணே. ஆனந்திக்கு சீட் இல்லையா? என்னப்பா சொல்ற? அவங்களையும் தானே எக்ஸ்போக்கு வர சொல்லிருக்கீங்க. இப்போ அவங்களும் என் கூட வந்திருக்காங்க. ஸ்லாட் எடுக்கலான்னு பார்த்தா அவங்க எடுக்கிறதுக்கு சீட் இல்லாம இருக்குண்ணே. என்னப்பா பண்றது? மொத்தம் இருக்கிறதே 10 கடை தான். 10 ஸ்டால் தான் போட்டோம். அதுல அந்த பொண்ணு சீட் எடுக்காம விட்டுருச்சு. அதுக்கு நாம என்ன பண்றது? அது எப்படிண்ணே? இத்தனை வருஷமா நம்ம எத்தனை பேரை கூட்டிட்டு வரோமோ அத்தனை சீட் தானே நாம போடுவோம். புரியுது தம்பி. முதல்ல நம்ம கருணாகர் ஐயா வரலன்னாரு. அப்புறம் கடைசி நிமிஷத்துல நானும் வரேன்னு கிளம்பி வந்துட்டாரு. அதனாலதான் இந்த குழப்பம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க புதுசா வந்து இப்பதானே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வேணா அடுத்த வருஷம் ஸ்டால் போட்டுக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லு. எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்? சொல்லுங்க, எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீங்க எல்லாரும் கூப்பிட்டதால தானே அவங்க எக்ஸ்போல கலந்துக்கணும், வியாபாரம் பண்ணணும்னு ஆசாசியா கிளம்பி வந்தாங்க. நம்மளே நம்ம வியாபாரிங்களுக்கு துரோகம் பண்ணலாமா? என்ன தம்பி, துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தை பேசுறீங்க. வேற எப்படி நான் பேசுறது? என்ன தம்பி, நீ வருஷம் வராளு, நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. விடுங்க, பிரச்சனை வேண்டாம். நீங்க சும்மா இருங்க ஆனந்தி. ஏன நீங்க எல்லாரும் சொல்லித்தானே அவங்க என் கூட பொறுப்பிட்டு வந்தாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல பொறுப்பிட்டு வந்தாருன்னா அது அவரோட தப்புன்னு. அப்ப நீங்க அவர்கிட்ட போய் உனக்கு பதிலா இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், தர முடியாதுன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களையும் வர சொல்லிட்டு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன குமரா, உன் வழிக்கு நான் வந்ததே இல்ல. இப்ப என்ன தேவையில்லாம என்ன வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? அண்ணா